குடிநீர் குழாய்களிலிருந்து முறைகேடாக மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் உறிஞ்சிய 14 வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பை நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் துண்டித்தனர். நெல்லை மாநகராட்சியின் 4 மண்டலங்கள் வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளின் குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தச்சை மண்டலம் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் குடிநீர் குழாயிலிருந்து மின் மோட்டார்கள் மூலம் முறைகேடாக தண்ணீர் உறிஞ்சியது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் தண்ணீர் உறிஞ்ச பயன்படுத்தப்பட்ட 14 மின் மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வீடுகளில் குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே அனைவருக்கும் சீரான குடிநீர் கிடைக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சிவசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். 3வது வார்டு, 4வது வார்டு, 2வது வார்டு பகுதியில் குடிநீர் மீது ஆய்வு செய்த பொழுது 16 இடங்களில் மோட்டார் வைத்து நேரடியாக குடிநீர் பிடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. பணி செய்வதற்கு இடையூறாக இருந்த 4 பேர் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் இப்பணி தொடர்ந்து நடைபெறும். அனைவருக்கும் சரிசமமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் மோட்டார் மூலம் நேரடியாக குடிநீர் உறிஞ்சி தண்ணீர் பிடிக்க வேண்டாம் என இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.